துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தபோது பணியில் இருந்த காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சொத்து விவரங்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய 3 மாதம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு விவரத்தையும் பதிவு செய்யலாம். வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற காலத்தில் பணியாற்றிய அதிகாரிகள், அதாவது காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய சொத்து விவரங்களை சேகரிக்கும்படி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த சொத்து விவரங்கள், காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய சொத்து விவரங்களை சேகரித்து விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு 3 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு 3 மாத அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். மேலும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சிபிஐ விசாரணையுடைய அறிக்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இந்த சொத்து சம்பந்தமான விசாரணை என்பது நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் இதே போன்ற ஒரு சம்பவங்கள் இதற்கு முன்பு கேள்விப்பட்டதில்லை என்றும் தெரிவித்தார்கள். எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழக்கை முடித்து வைத்தது எப்படி நியாயம் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் காவல்துறையினர் தங்கள் தவறை உணர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்கள். 2009 முதல் 2014 வரை அனுமதியின்றி இந்த தொழிற்சாலையானது செயல்பட்டிருக்கிறது. ஒரு தனிநபரின் கட்டுப்பாட்டில் அரசு இயந்திரம் செல்வது என்பது சமூகத்துக்கு மோசமானது என்பதுதான் எங்கள் கவலை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இப்போதும் அந்த தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அனுமதியின்றி தொழிற்சாலை செயல்பட்டது அரசுக்கும் தெரியும், ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி இந்த வழக்கின் விசாரணையை 3 மாதங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.